ஹாய் ஆல். நம்ம மேக்ஸில் இன்றைக்கி ரீசனிங் சம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி சம் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இது வந்து ரேங்கிங் மெத்தடு. இந்த மெத்தடோட பேர் ரீசனிங். இது ஒரு டைப்பு. ஏ இஸ் தாலர் தேன் இ, பி இஸ் தாலர் தேன் டி, டி இஸ் தாலர் தேன் ஏ, இ இஸ் தாலர் தேன் பி, தென் ஹூ இஸ் தாலர் ஆஃப் திஸ். அதாவது இதில் யார் வந்து ரொம்ப உயரமானவங்கன்னு கேட்டிருக்காங்க. இதே தான் தமிழ் கொஷின்லையும். ஏ என்பவர் இ என்பவரை விட உயரமானவர், பி என்பவர் டியை காட்டிலும் உயரமானவர், டி என்பவர் ஏஐ காட்டிலும் உயரமானவர் மற்றும் இ என்பவர் பிஐ காட்டிலும் உயரமானவர் எனில் இவர்களில் யார் உயரமானவர்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த மெத்தடுக்கு நான் ஆல்ரெடி குரூப் டூ கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் சொல்லியிருந்தேன். லெஸ் தேன் மெத்தட், லெஸ் தேன் கிரேட்டர் தேன் மெத்தட், அந்த சிம்பிள் வச்சையும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த கமா போட்டிருக்கிற இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஏ என்பவர் இ என்பவரை விட உயரமானவர். அதாவது இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ஏ இ. இதில் யார் ஹைட் அதிகம்? ஏ. அப்போ ஏயை பார்த்து தான் இந்த சிம்பிள் இருக்கணும். அது கிரேட்டர். நெக்ஸ்ட்டு டாலர், இவங்க தான் டாலர் ஏ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பி என்பவர் டியை காட்டிலும் உயரமானவர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பி எழுதிக்கோங்க. டியை விட, அப்போ பிடிக்கு தான் கம்பேரிசன். இதில் யார் உயரமானவங்க? பி. அப்போது கிரேட்டர் சிம்பிள் பி. நெக்ஸ்ட் டி என்பவர் ஏஐ காட்டிலும் உயரமானவர். இப்போ நெக்ஸ்ட் கம்பேரிசன் யார்? டிக்கும் ஏக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டி வந்து ஏயை விட உயரமானவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ டி தான் பெரியவங்க, இந்த சிம்பிள் கிரேட்டர் தேன். நெக்ஸ்ட்டு இ என்பவர் பிஐ காட்டிலும் உயரமானவர் சொல்கிறாங்க. இ இருக்காங்கல்ல, இந்த இ வந்து இப்போ இக்கும் பிக்கும் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பியை விட பெரியவங்க யார்? இ. சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, யார் வந்து இருக்கிறதுல உயரமானவங்கன்னு பார்க்க போகிறோம். அதாவது பெரிய சிம்பிள் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பி வரமாட்டாங்க. ஆப்ஷன்லேருந்தே நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏ வரமாட்டாங்க. ஏன்னா ஏயை விட டி பெரியவங்க இருக்காங்க. அப்போ வந்து ஏ கேன்சல் ஆயிடுவாங்க. இ வருவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து இ வந்து சின்னவங்க, ஏ விட சின்னவங்க. அப்போ இங்கே ஏவே கேன்சல் ஆகிடுது. அப்போ இயும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து எஃப் அப்படிங்கிறது நம்மளை குழப்பறதுக்காண்டி கொடுத்துருக்க ஆப்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பி வந்து தான் இருக்கிறதுல யார் உயரமானவங்க. இந்த சிம்பிள் வச்சு நம்ம பார்த்தோன்னா யார் உயரமானவங்க? பி. ஸோ த ஆப்ஷன் இஸ் பி. இப்படி ஆப்ஷனை கொண்டு வந்து இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆப்ஷன் வச்சு பாருங்கள் யாரெல்லாம் பெரியவங்க வருவாங்க, சின்னவங்க வருவாங்கன்னு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான சம் இது. In 6 students, Nitin having more weight than Mahesh but less than Nandu, Ketan having less weight than Mahesh but not less than that of Ramesh. Nandu is less than that of Amit, then who is less weighted of these? அதாவது 6 மாணவர்களில் நிதின் மகேஷை விட எடை அதிகமானவர், ஆனால் நந்துவை விட எடை குறைவானவர். கேத்தன் மகேஷை விட குறைவு, ஆனால் ரமேஷை விட எடை குறைவானவர் அல்ல. எடை குறைவானவர் அல்ல. நந்து அமித்தை விட எடை குறைவு எனில் இதில் யார் எடை குறைவானவர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நந்து, பி மகேஷ், சி கேத்தன், டி ரமேஷ். இது உங்களுக்கான சம். மேலே கொடுத்துருக்க சம் படி சொல்லி உங்கள் ஆன்சரை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.